ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 949 ஆரம்பிக்கிறது. பிரமாணமுள்ள சரித்திரம் என்று ஒருவாறு நிர்ணயம் செய்வதற்கு விரோதமில்லாத வரையில் அதிகப்படியான எல்லா கதைகளையும் ஐதிக்கியங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். புத்தியால் ஆலோசித்தால் மட்டும் போதாது. பக்தியும் வினயமும் ஒன்றிருந்தாலே மற்றது வந்துவிடும். ரொம்ப அவசியம். நம் அபிமானம் நம் அபிப்பிராயம் என்று வீம்பாக பிடித்து கொள்ளாமல் சத்தியம் தெரியணும் என்று பிரார்த்தனையோடு ஆராய்ந்து பார்த்தால் நம் புத்தியை பொறுத்து பக்தியை பொறுத்து தெரிகிற மட்டும் தெரியும். பக்தியோடு எல்லா சரித்திரங்களுமே படித்து கதை வழியாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி அவருடைய அனுக்கிரகத்தை அடைய வேண்டியது நமக்கு முக்கியம். அந்த அனுக்கிரகம் அடைய வேண்டியது நமக்கு முக்கியம். அந்த அனுக்கிரகம்தான். குரு தரிசனம், துறவரம், சூத்திர பாஷ்யம். குருவை தேடிக்கொண்டு புறப்பட்ட ஆச்சாரியால் வடக்காக வெகு தூரம் போய் நர்மதை கரையை அடைந்தார். அங்கே கோவிந்த பகவத்பாதர் நிஷ்டையில் இருந்தார். நதியிலோ ஊரையெல்லாம் அடித்து கொண்டு போகிற மாதிரி வெள்ளம் வந்திருந்தது. சுற்றுப்பக்க கிராமத்தவர்கள் அந்த மகான் காப்பாற்றுவார் என்று அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள். அவரோ தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தார். ஆனால் பக்கத்திலோ தேஜோமயமாக ஒரு குழந்தை வந்திருப்பதை பார்த்ததும் ஜனங்களுக்கு தன்னால் ஒரு நம்பிக்கை, பக்தி உண்டாயிற்று. வெள்ளத்தை பற்றி அந்த குழந்தையிடம் முறையிட்டார்கள். குழந்தை ஆச்சாரியால் தன்னுடைய கமண்டலத்துக்குள் வரும்படியாக பிரவாகத்துக்கு கை காட்டினார். அப்படியே நதியும் அதற்குள் அடங்கிவிட்டது. ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். கோவிந்த பகவத்பாதரும் நிஷ்டையிலிருந்து எழுந்தார். ஆச்சாரியர்களை பார்த்தவுடன் அவர் இந்த குழந்தைக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நினைத்து கிட்டே வந்தார். கட்டிக்கொண்டார். அவர் சரணத்தில் விழுந்தார். தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கும் அவதார விளையாட்டுப்படி அவர் இவரை யாரு குழந்தை என்று கேட்டார். சொல்லியும் சொல்லாமல் அவதாரம் என்று தெரிவித்து அவதார மூலத்தையும் தெரிவித்து எல்லாவற்றுக்குமே மூலமான அத்வைத சிவத்தையும் தெரிவித்து விட வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்லோகங்களாக பதில் சொன்னார். 10 ஸ்லோகம் தசஸ்லோகி என்றே பெயர். ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதத்திலும் தத் யோகோ அவசிஷ்டக சிவகேவலோ அகம் என்று முடித்தார். அவசிஷ்டம் எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிய பின் மிஞ்சுவது கேவலம், கலப்படமில்லாதது. இன்னொன்று இருந்தால்தானே கலக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஒன்று தத் ஏகக சிவஸ்வரூபமாய் இருக்கிறதே, அதுதான் நான் என்று தெரிவித்து கொண்டார். யாருக்குமே தீட்சை என்பது இல்லாததை புதிதாக பிடித்து கொண்டு வந்து விடுவதில்லை. அடைக்காத்து குஞ்சு பறிப்பது போல உள்ளே இருக்கிறதையே சம்ஸ்கார ஓட்டை பிளந்து கொண்டு வெளியே வரப்பண்ணத்தான் தீட்சை. இவருக்கோ சம்ஸ்காரமே இல்லை. இருந்தும் குருமுக உபதேசத்தின் பெருமை தெரிய வேண்டுமென்று இவருக்குத்தான் நாம் தீட்சை தரணும் என்று வியாசர் அனுப்பி வைத்தது என்று கோவிந்த பகவத்பாதருக்கு நிச்சயமாயிற்று. சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியாளுக்கு அவர் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணினார். சந்நியாசி முடிந்த முடிவாக தன் ஜீவன் என்பது பிரம்மமே என்று தெரிந்து கொள்ள வேண்டியவன். அதற்காக குரு அவனுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிவிப்பதான மகா வாக்கியம் என்ற மகா மந்திர உபதேசம் செய்வார். அவன் அதே தியானமாயிருந்து அந்த ஐக்கியத்தை பெற வேண்டும். வேத சாகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு. அந்த சாகையின் முடிவில் வரும் உபனிஷத்தில் அது இருக்கும். இவற்றிலே முக்கியமானவையாக ஒரு வேதத்துக்கு 1 என்று 4 மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. ஆச்சாரியாளுக்கு கோவிந்த பகவத்பாதர் அந்த 4ஐயும் உபதேசித்தார் என்று மாதவீய சங்கர விஜயத்தில் இருக்கிறது. நம்முடைய காஞ்சி மடத்திலும் சுவாமிகளாக வருகிறவருக்கு இப்படியே 4 மகா வாக்கியங்களும் உபதேசிக்கப்படும் வழக்கம் இருந்து வருகிறது. பிரணவமும் சோகம் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய வாசகத்தில் அந்தர்கதமாக உள்ளடங்கி இருப்பதால் அதுவும் மகா வாக்கியமே. அதையும் உபதேசிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. கோவிந்த பகவத்பாதால் ஆச்சாரியாரிடம் வியாச ஆகியப்படி தாம் வந்து உபதேசம் பண்ணியதாக சொன்னார். வியாசருடைய பிரம்மசூத்திரத்தின் சரியான தாத்பரியத்தை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி சுத்த வைதீகத்தையும் சுத்தாத்வைதத்தையும் பிரகாசப்படுத்த வேண்டும் என்று ஆகியும் தெரிவித்தார். பரமேஸ்வரனே அப்படி சூத்திரபாஷ்யம் செய்வதாக உத்தேசித்து தேவர்களிடம் சொல்லியிருந்தது தானே. குரு பரம்பரையின் ஆகியாக அது வர வேண்டுமென்றே அவதாரத்தில் காத்து கொண்டிருந்தார். அப்படியே ஆச்சாரியால் வியாசசூத்திரத்தின் தாத்பரியமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக பாஷ்யம் பண்ணி குருவின் சரணத்தில் வைத்து அவருக்கு நிரம்ப கைங்கரியம் பண்ணிக்கொண்டு சில காலம் கூட இருந்தார். வீட்டில் இருப்பதனால் 8 வயசுதான் ஆயுஸ் என்றும் அப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டால் இன்னொரு ஜென்மா ஏற்பட்ட மாதிரி இன்னொரு 8 வருஷம் ஆயுஷை கூட்டிக் கொள்வதென்றும் சுவாமி லீலை பண்ணியிருந்தார்.
அந்த 8 வருஷத்துக்குள் லோகமெல்லாம் எந்நாளும் சனாதன தர்மத்தின் நிற்பதற்கான பாஷ்யங்களை ஆச்சாரியால் பண்ண வேண்டுமே என்பதால் கோவிந்த பகவத்பாதர் அவருக்கு விடை கொடுத்து காசிக்கு அனுப்பி வைத்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.